என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். அது போன்ற கருத்துக்கள் இடத்தில் இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அதே முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. ஒரு தடவை 6 முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க. அவர் இப்போ மறுத்துட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாச்சு. அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரா? என்னை பொறுத்தவரையிலும் 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இல்லை, 10 நாள் டைம் கொடுக்குறோம். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்ளும். யார் யாரு யாரு என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். கடந்த காலங்களில் நீங்க மத்திய டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்களை பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா இது அதிமுகவோட தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்களோ யாராவது இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதால தொடர்ந்து அதை பத்தி தான் பேசுறேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார். என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியவர்கள் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, சொல்ல வருகிறேங்க. அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2 சொன்னேன்.
விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மணலில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருங்க என்னங்க என்ன சேர்த்து முடிக்க வரைக்கும் கொண்டாந்து முயற்சியில் நாங்கள் மேற்கொள்வோம். இருங்கப்பா தம்பி இருங்க, அங்கிருந்து செட்டப் பண்ணிலாம் வந்து பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதி இருங்க, ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் என்ன வேணும்? கருத்துடையவங்க இந்த மாதிரி கருத்துடையவங்களை நீங்க ஏற்கனவே சந்திச்சு பேசிட்டீங்களா சார்? அது சஸ்பென்ஸ். ஓபிஎஸ் பிரிஞ்சு போகும்போது முன்னாள் அமைச்சர்கள் உங்களை போன்ற மூத்த தலைவர்லாம் போய் சந்திச்சு பேசினீங்க. ஆனா அதனையும் மீறி தான் அவரு வெளியேற்றப்பட்டார், அது வெளியே போனாரு. திரும்பவும் அவரா வந்து கூப்பிடுறாரு. இன்னொரு 2020 தேர்தலுக்கு தோல்விக்கு அவரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பெல்லாம் அவரு கட்சிக்கு வேலை பார்க்காம தோல்விக்கு காரணமா இருந்தது. இப்ப சேர்த்துக்கோ அப்படின்னா எப்படி சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி நிலைமை இருக்கு. இது எஸ்டிஎஸ் வந்து தலைவர் பேரில் எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இருப்ப என்னப்பா எதனா கேட்ட எதனா ஆளுங்கன்னு கேட்குறேன். இருங்கப்பா, நான் ஒன்று சொன்னால் கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க இவங்க அப்படியெல்லாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.